قلبي دوما يغمرني ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وبختم كتابك أرقى وبختم كتابك أرقى بشراك يا حافظة القرآن. அன்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 6 வயது சிறுவர் வெறும் 8 மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் முழுவதையும் மனனமிட்டு ஹாஃபிலாகி சாதனை படைத்திருக்கிறார். அவர் யார், எங்கே நடந்தது என்ற விவரத்தை வாங்க பார்க்கலாம். அன்பர்களே, அண்மையிலே அல் ஜசீரா அரபு சேனலில் அற்புதமான அதே நேரம் ஆச்சரியமான ஒரு தகவலை காணொளி காட்சியோடு காண நேர்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அது என்னண்டா, கடந்த ஜூலை மாதம் அல் ஜசீரா அரபு சேனல் இந்த தகவலை பதிவேற்றம் செய்திருந்தது. பலஸ்தீனை சார்ந்த காசா பகுதியில் உள்ள மாசின் என்ற பெயருடைய 6 வயது நிரம்பிய சிறுவர் வெறும் 8 மாதத்தில் பக்காவாக குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்து நாட்டில் உள்ள பல மூத்த அர்ஜி பெருமக்களெல்லாம் ஒன்று கூடி அவரை பாராட்டும் அற்புதமான காட்சி தான் அதை நம்ம பார்க்க முடியும். இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு முன்னாடி உலகத்தில் சில பல நாடுகளில் இந்த வயதுடைய சிறுவர்கள் அல் குர்ஆன் ஷரீஃபை மனனமிட்டிருக்கிறார்கள். இவருடைய மழலை பேச்சு கூட இன்னும் மாறலை. وختمت القرآن كاملا في 8 أشهر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான் அல்லவா, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆன் ஷரீஃபை மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால் அந்த மலை அல்லாஹுடைய பயத்தால் நடுங்கி சுக்குநூறாகி போவதை நபியே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆக மலையை தாங்க இயலாத முடியாத இந்த குர்ஆன் ஷரீஃபை இந்த மழலையின் மனதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஃபضல் ரஹ்மத்தை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? அதே நேரம் சபபாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பது என்னவென்று சொன்னால், இந்த சிறுவரினுடைய குடும்பத்தவர்களும் குறிப்பாக இந்த சிறுவரினுடைய ஆசிரியர், தாயார், பாட்டியார் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த சிறுவருக்கு உத்வேகம் அளித்து ஒரு சாதனை சிறுவராக வெறும் 8 மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் முழுவதையும் மனனம் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அல் ஜசீராவுடைய நேர்காணலிலே நாம் காண முடிந்தது. அவருடைய ஆசிரியர் சொல்கிறாங்க, எனது மாணவர் மாசின் 8 மாதத்தில் இவர் முடித்தார். எப்படின்னு கேட்டால், நல்ல புத்தி கூர்மையும் நல்ல ஒரு அறிவான பிள்ளையுமாக இருந்தார். இவருடைய மனன ஆற்றலை பார்த்து துவக்கத்திலே 2 பக்கம் மனனமிட்டு கொடுத்தவர் போக போக சுப்ஹானல்லாஹ் நாள் ஒன்றுக்கு 10 பக்கங்கள் வரைக்கும் மனனமாக கொடுப்பாராம். 10 பக்கங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அரை ஜுசு அளவுக்கு நாள் ஒன்றுக்கு மனனம் செய்து கொடுத்திருக்கிறார். இப்படி பாடங்கள் கொடுத்து 8 மாதத்திலே பாடத்தை நிறைவு செய்திருக்கிறார். குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்திருக்கிறார். இவருடைய ஆசிரியரும் பிரஸ்தாபமாக கூறுகின்றார். அந்த வீடியோக்களையும் பாருங்கள். மட்டுமல்லாது இவருடைய தாயாருடைய பங்களிப்பும் அலாதியானது. உஸ்தாதோடு சேர்ந்து இந்த தாயாரும் வீட்டுக்கு வந்தாலும் என்ன தனது மகன் ஓதிருக்கிறார் என்று அந்த ஜுசூக்களை எல்லாம் பாடங்களை எல்லாம் சரிபார்ப்பாராம் தாயார். இதுபோக அந்த சிறுவரின் பாட்டியார், இன்றைக்கெல்லாம் நம்ம ஊடுகளில் பார்க்குறோம் உம்மம்மா செல்லங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இந்த பாட்டிமா அது சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் எல்லாமே குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்கள், குர்ஆன் மீது பேராசை கொண்டவர்கள் நாங்கள். ஆகவே என்னுடைய பேரப்புள்ள குர்ஆன் ஷரீஃபை
வெகு விரைவாக அவர் மனனமிட்டார். ஆக இந்த சிறுவர் குர்ஆன் ஷரீஃபை இந்த சிறு வயதிலே குறுகிய காலத்திலே மனனமிடுவதற்கு அந்த சிறுவரின் பாட்டியாரும் தாயாரும் ஆசிரியரும் இணைந்து பாடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பதிவை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் நினைத்தால் சுப்ஹானல்லாஹ் தங்களது குழந்தையை சிறு வயதிலேயே ஹாஃபிலாக்கி சாதிக்க முடியும் என்பதுதான் இந்த தகவல் நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா இதுபோன்று ஆற்றல்களையும் திறமைகளையும் வழங்கியிருக்கிறான். அந்த ஆற்றலை திறமையை இனம் கண்டு சரியான ஆசிரியரிடம் நாம் குழந்தைகளை அனுப்பி தாய்மார்கள் அதுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை இது போன்ற வயதிலேயே ஹாஃபிலாக்க முடியும் என்பதுதான் இந்த பதிவு சொல்லக்கூடிய பாடம். இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போமே. قرآني في قلبي دوما يغمرني من فيض ضياء آيات المولى تدفعني نحو العليا والكون الواسع في صدري أحضنه أرضا وسماء يا ربي قد نلت منايا وبختم كتابك أرقى وبختم كتابك أرقى بشراك يا حافظة القرآن حين تنالي من رب الرضوان ويقال لك ارقي أعلى جنان في يوم تشخص فيه العينان قرآني في قلبي أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم